வணக்கம். வணக்கம் சார். சார், நீமா ரோஸுக்கும் ஆலோ அர்ஜுனாவுக்கும் கனெக்ஷன் இருக்கா சார்? எப்படி மாமியாருக்கும் மருமகனுக்கும் மகள் வழியாக எப்படி தொடர்புலாம் போகும்? தானாடா விட்டாலும் ஆனால் இப்போ அங்கே நடக்கிறது பூரா அங்கே அவருடைய ஆட்சி தாங்கிறாங்க சார், மறைமுகமாக. நடக்கத்தாங்க செய்யும். ஏன்னா போய் கோரிக்கை கொடுத்தா உடனே நடக்குது அப்படிங்கிறாங்க சார். அது உண்மை, 100% உண்மை. இப்போ பார்ட்டி ஃபண்டு பூரா மாற்றிட்டு தான் பத்திரமா பாதுகாக்கிறாங்க. பலாயிரம் கோடி பாதுகாக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? மாற்றிடுமா. ஏன்னா அவர் பல லட்சம் கோடி வச்சுருக்கார். ஒன்றுமே இல்லாத கொடுத்தா அவன் அடிச்சு ஓடி போயிடுவான். இப்போது மருமக இங்கே அமைச்சர், மாமனார் 5 லட்சம் கோடி வைத்து நீங்கள் அமித்ஷாவோடும் மோடியோடும் நினைத்த நேரத்தில் பேசக்கூடிய நபர். அப்போ விஜய்க்கு அதுதானே தேவை. இருந்தீங்க தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முன்பு பல கோடி ரூபாய் ஆதரவு தான் செலவு பண்ணார். விக்கிரவாண்டி கூட்டம், திருச்சி கூட்டம், மதுரை கூட்டம், எல்லா கூட்டமும் யாருடைய பணம்? கரூர் கூட்டம். அப்போ முதல் எடுப்பானா இல்லையா? நீங்கள் அவர் லாட்ரி தொழிலுங்க. லாட்ரி தொழிலில் ஒரு அரசுக்கு 500 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறான். 1000 கோடி எடுப்பதற்கு தான் 500 கோடி டொனேஷன் கொடுக்குறான். போன ஆட்சியில் 500 கோடி ரூபா டொனேஷன் திமுகவுக்கு. அப்போது லாட்ரி தொழிலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் திருட்டு லாட்ரி அடித்து விற்றுங்க, போலீஸ் பிடிக்காதுங்கிறார் முதலமைச்சர். மானங்கெட்ட இது யார் சொல்கிறா? சார்லஸ் ஆதவுடைய மச்சான் ஒரு ப்ரெஸ் மீட்டே சொல்கிறார். முதலமைச்சரே எங்களை கள்ளா லாட்ரி அடித்து விற்றுங்க, போலீஸ் பிடிக்காதுங்கிறாரு. போலீஸ் மந்திரி கையில் வச்சுருக்கிற ஸ்டாலின் சொல்கிறாருன்னு ஓப்பன் இன்றைக்கு வரைக்கும் பதிலே சொல்லலையே. அப்போ நீங்கள் யாருக்கான ஆள்? கள்ள லாட்ரிகை இந்த மக்களை சுரண்டுவதற்கு. அதனால தான் மக்கள் தூக்கி எறிஞ்சான். வாழ்நாள் இனி திமுக எந்திரிக்கவே முடியாது. முடிஞ்சே போச்சு. வாய்ப்பே இல்லை. திமுகவை தூக்கி பிடித்த முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள், வைகோ உட்பட எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? தாவைக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு. 3 மாதத்தில் திமுகவுடைய நிலைமை பரிதாபமாக போச்சு. இது இப்படியே நீடித்தால் திமுக இன்னொரு காங்கிரஸ் தான். அதிமுகவும் தாவைக்காவும் தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அரசியல். ஏன்னா இப்போது அதிமுக வாக்கு வங்கி 25 எந்த காலத்துலையும் அதை உடைக்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். திமுகவுக்கு வாங்கின 25% பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. இனி அது கிடைக்காது. முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது, கிறிஸ்டின் ஓட்டு யாருமே கிடைக்காது. அப்போது உங்களுடைய நிலைமை அதிமுகவோடு நீங்கள் கருணாநிதி மூஞ்சிக்கு ஒரு வாக்குமே இல்லை. ஏன்? எல்லாம் இந்த சிறுபான்மை வாக்குகள், கம்யூனிஸ்ட் வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான். பாஜக பூதத்துக்கு திமுக தலைமை தாங்கிறது, அவ்வளோதான். அதுவும் இப்போ போலி தலைமை. பாஜகவோட கள்ள கூட்டு வச்சுருந்தோம். 5 ஆண்டு காலத்தில் திமுகவை சேர்ந்த எந்த அமைச்சர்கள் மீது மத்திய அரசு வழக்கே போடலை. சபரீஷன் மீது வழக்கே போடலை. G2 மீது வழக்கே போடலை. ஏன்? என்ன காரணம்? நீங்கள் அவர்களுக்கு கோடிக்கணக்காக கொடுத்தீங்க. அதனுடைய விளைவு தான் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். சரி சார், இப்போ கால ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், யாராக இருந்தாலும் விட மாட்டோம்னு சார் இவர் சொன்னார் சார். பட் புதிய ஆனந்த் யாரோ நீதிபதி நியமனத்தில் நீதிபதி நியமனம், அரசு வழக்கறிஞர் நியமனம் கோடிக்கணக்காக வாங்கியிருக்கார். கோடிக்கணக்காக ஆடு திருடுற வழக்கில் கைதான ஒரு வழக்கறிஞரை அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கார் புஷி. ஆதாரபூர்வமாக செய்தி வெளியே வருது. நீங்கள் முதல்வர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, புஷி என்னோடு 25 ஆண்டு காலம் பயணம் செஞ்சுருக்கார். அவர் ரசிகர் மன்றத்தில் வந்திருக்கார். பல முறை எச்சரிக்கப்பட்டிருக்கு. இனி அவர் அதை மீறினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்னு அவர் சக IAS அதிகாரிகிட்ட சொல்கிறாரு. இந்த பதில் எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருப்பீங்க? அதாவது நீங்கள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திலேயே லஞ்சம்னா, அப்போது குற்றவாளி ஆதரவாவில் பணம் கொடுத்து வந்த வழக்கறிஞர் நடப்பார். அப்போ குற்றம் பெருகாமல் என்ன பண்ணும்? குற்றவாளி தப்பிச்சுக்குவான், குற்றம் பெருகும். அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் தான் பொறுப்பு. சார், விஜய் தன்னுடைய இதை தட்டி கழிக்கிறதுலே தான் பார்ப்பார். எதாக இருந்தாலும் பார்த்துக்க, நீங்கள் பார்த்துக்க, தான் சேஃப்டியாக இருக்கணும்னு. அதேமாதிரி அரசு அதிகாரிகள், IPS அதிகாரிகள் மீட்டிங்கில் நீங்கள் யார் வேணாலும் எடுத்துங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணீங்கன்னு விட்டால் அரசு அதிகாரிகள் இவங்களை மதிப்பாங்களா சார்? இல்லை, அதாவது அது ஒரு கமாண்டிங் பவர் இருந்தால் தானே சார் அவங்க இதாகும். இப்போ அவர் என்னன்னா,
சக அமைச்சர்கள் அரசியல் தெரியாது, நிர்வாகம் தெரியாது, நீதி தெரியாது. அப்போ அவர்கள் ஒரு ஆணை பிறப்பித்தால் அது தப்பாக போயிடும். அப்போது அதிகாரிகளிடம் அதிகாரம் கொடுத்தால் தட்டி கேட்கலாம். அதிகாரிகளுக்கு அனுபவம் இருக்குது, அதிகாரிகளுக்கு அரசியல் இருக்குது. இப்போ அதுதான் நடக்குது. தலைமைச் செயலகத்தை என்ன சொல்கிறாங்க, இன்னும் அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் வரல. எந்த வேலையும் அமைச்சர் சொல்லி அதிகாரிகள் செய்வதில்லை. இப்போ நிலைமை அப்படி தான் இருக்குது. இது எப்போ கட்டுப்பாட்டுக்கு வரும்? இப்போ அதிகாரிகள் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதே திமுக ஊழல் அதிகாரிகள், அதே ஊழல் அதிகாரிகள். அது எப்படி ஒரு எல்லா ஊர்ல பக்கத்துல இருந்து எல்லாம் சொல்லி தானே சொல்லுவாங்க, ஏன்பா அந்த ஆட்சியில் எடுத்தவங்க தான் இருக்காங்க, இவங்க எடுத்துட்டு வேற ஆள் வேற யாரோ சூனம் சொப்பம் எவனோ ஒருத்தர் போட்டனாலும் பரவாயில்ல. இல்லை அது அது வந்து நிர்வாகத்தில் ஒரு கடுமையான போக்கு எடுக்கணும். அதை இவர் எடுக்க தயங்குறார். ஏன்னா இவருக்கு இதில் அனுபவமே இல்லை. இப்போ அது ஊழல் அதிகாரிகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது நாட்டுக்கு நல்லதல்ல. அதுதான் சார். ஏன்னா ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே அந்த அதிகாரிகள் வந்து கையில் வந்துச்சுனாலே அது அதிகாரி மிஸ்யூஸ், அதிகாரி திருட தான் பார்ப்பான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல முறை அதிகாரிகளால் தான் ஆட்சியை கவுஞ்சிருக்கு. தவறா நீங்கள் அமைச்சர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு திருடி கொடுப்பது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி செய்வது எல்லாம் அதிகாரிகள் தான் அமைச்சர்களுக்கு ஆலோசனையே. அப்போ இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து போய் நீங்கள் 3 வயசு பெண் குழந்தைய கற்பழிக்கிறான் திமுக காரங்கிற வரைக்கும் மக்கள்கிட்ட போச்சு. அதற்காகத்தான் ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்பலாம். இப்போ அதே அதிகாரிகள், அதே ஆட்சி, அதே ஃபார்முலா, அதே கொள்ளை நடந்ததுன்னா மக்கள் அதுக்காக ஓட்டு போட்டான். இது இடைத்தேர்தலில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அரசியல் பண்ணணும். இப்போ எடப்பாடி வந்து தாவேக்காவை இன்னும் அதிகமாக அவங்க விமர்சனம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, அதுதான் இப்போ திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தா திமுக காலியாக இருக்குது 5 வருஷம், அதை செய்யலை. இப்போ தாவேக்காவை விமர்சனம் செய்வதையும் எடப்பாடி கண்டும் காணாமல் இருக்கிறார். இது அதிமுகவுக்கு நல்லதல்ல. எதிர்கட்சி வேலை செய்யணும்ல, திமுக செய்ய மாட்டான். ஏன் திமுக செய்ய மாட்டான்னா, திமுக கடந்த ஆட்சியில் நடந்த ஊழலை தோண்டி எடுத்து விஜய் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னுடைய ஊழலை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம், நாங்கள் செய்கிற ஊழலை நீ பேசக்கூடாது. இதில் அதிமுக ரோலே இல்லை. அதிமுக தைரியமாக எதிர்கட்சி வேலை செய்யலாம். ஆனால் இந்த குற்றவாளிகள் வெளியேறி கட்சி புனிதமடையட்டும்னு எடப்பாடி காத்திருக்கார். இந்த அமைதி சீக்கிரம் அமைதியை கலைக்கணும், களத்தில் இறங்கணும். இவர்கள் போயிட்டாலே முழு கட்டுப்பாடு எடப்பாடிக்கு வந்துடும். இதுதான் இப்போ அதிமுகவுக்கு தேவையான ஒரு சூழல், சரியான சூழல். திமுக எதிர்கட்சி வேலையை செய்ய மாட்டான், எது செஞ்சாலும் மக்கள் நம்ப மாட்டான். ஆனால் அதிமுக செய்தால் நம்புவான். அதிமுக எம்ஜிஆரை முன்னிறுத்தி தட்டி கேட்டால் மக்கள் நம்புவான். உங்களை மன்னிக்கிறேன், ஜெயலலிதாவே மன்னிச்சிருக்கான். அட்டியான புட்டியான போட்டு நடமாடும் நகைக்கடையாக நடந்து போய் தோற்கடித்தான். திருப்பி மன்னிப்பு கேட்ட பிறகு ஜெயலலிதா வந்தது. அதிமுக அழிஞ்செல்லாம் போகலை, அழிந்தெல்லாம் போகலை, பெருவாரியாக ஜெயிச்சுது. ஒரு காலகட்டத்தில் அகில இந்திய அளவில் 44 நாடாளுமன்ற 48 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. மேலவை கீழவையில் காங்கிரஸ் கூட 44 தான் இருந்தது. அப்போ தொண்டை அது கொடுத்தானா இல்லையா? அதை எடப்பாடி புரிந்து கொள்ளணும். எடப்பாடி புரிந்து சரியான அரசியலை முன்னெடுத்தால் பெரிய எதிர்காலம் அதிமுகவுக்கு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஊசலாட்டம் இல்லாத இரட்டைகளை தொண்டன் கொண்ட ஒரே கட்சி அதிமுக தான். அதை எடப்பாடி சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக இப்போ தாவேக்காவுக்கு பிரதான எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர் போயிட்டான், பல பேர் பல ஆண்டு காலமாக போயிருக்கான். இது யாரும் திரும்பி வந்ததாக வரலாறு இல்லை. அதே போல் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் போய் இப்போ திமுக எம்எல்ஏவா 10ஓட 11 உதயநிதிக்கு பெட்டி தூக்கிட்டு போகிறார். இல்லை, வரமாட்டார். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சு போச்சு. ஆமாம், அது அவ்வளோதான். நீங்கள் இருக்குமிடத்தில் இருந்து கொண்டால் கருடா சௌக்கியமா,
இதுதான். நீங்கள் இடம் மாறினா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. பல பேர் காண நெடுஞ்செழிய அண்ணாவோடு அரசியல் செய்தவர், நடமாடும் பல்கலைக்கழகம், ஜெயலலிதாட்ட நிதியமைச்சராக இருந்தார். அப்புறம் விலகி போனார். மயிலாப்பூரில் 671 ஓட்டு வாங்கினார். எங்கே இருக்கணும்? அதிமுக இருந்தால் நிதியமைச்சர், மரணம் அடைகிற வரை நிதியமைச்சர். நீங்கள் கட்சி மாறி போனார், ரெட்டை இலை விட்டு விலகி போனார். ரெட்டை இலை தலைமை யார்கிட்ட வருதோ அவர்கள் தான் தலைவர். அது யார்கிட்ட போனாலும் சரி. ரெட்டை இலையை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களை ரெட்டை இலை காப்பாற்றும். அதான் வரலாறு. எடப்பாடியை ரெட்டை இலை காப்பாற்றுது, ரெட்டை இலை எடப்பாடி காப்பாற்றுறார். நன்றி, வணக்கம்.